தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். பைபிளை திருப்பி 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 27 வரை உள்ள வசனங்களை வாசிக்க போகிறோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமென். இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது என்ன, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் தனக்காக மட்டும் சொல்லலை, உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும்படிக்கு நான் இப்படியெல்லாம் நான் செய்கிறேன், உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும்படி செய்கிறேன் என்பதை அந்த இடத்துல சொல்லுகிறார். இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிறது டிசிப்ளின் பற்றி பேச போகிறேன். டிசிப்ளினையும் இன்னும் பிரிக்கலாம். டிசிப்ளினில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சிக்ஷைக்கு பெயரும் என்னது தான், தண்டனை. ஒரு காரியத்தை இன்சிஸ்ட் பண்ணி அதுக்கு தண்டனை கொடுத்து அதை செய்ய வைக்கிறதும் என்னது தான், டிசிப்ளின் தான். ஓகே, அதை இன்னும் பிரித்து பார்க்கலாம். ஆனால் பொதுவில் விளங்கிக்கிடுங்க, டிசிப்ளின் வேணும், டிசிப்ளின் இருக்க வேண்டும். என்ன, இப்போது வாகன ஓட்டிகளுக்கு தெரியும், கார் ஓட்டுறவங்களோ 2 வீலர் ஓட்டுறவங்களோ அதில் ஒரு டிசிப்ளின் இருக்குது. என்ன டிசிப்ளின் இருக்குது? லேன் டிசிப்ளின் இருக்குது. ட்ராக் வண்டி ஓட்டுறவங்க நமக்கு 2 லேன் தான் இருக்குது, வலது இடது பக்கம்னு சொன்னால் வண்டி ஓட்டுகிறவர் எந்த பக்கம் ஓட்டணும்? இடது பக்கம்தான், சாலையில் இடது பக்கம்தான் ஓட்டி போகணும், கார் இடது பக்கம்தான் போகணும். லேன் டிசிப்ளின். இது இப்போது எக்ஸ்பிரஸ் வே, ஹைவே அப்படின்லாம் பார்த்தால் இப்போது ஒரு சைட்லேயே 3 ட்ராக் இருக்குது. 3 ட்ராக் இருக்குன்னா அதில் 3 இல்லை, இன்னொரு 4வது ஒரு ட்ராக் இருக்கும். அது சைக்கிள் போகிறவங்க இப்படிப்பட்டவங்களுக்காக இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த 3வது ட்ராக் எதுக்குன்னு சொன்னால் கனரக மெதுவாக போகிற வாகனங்கள் போகிறதுக்கு தான். எது 3வது ட்ராக்? பெரிய ட்ரக்கு ஹெவி லோடோட எல்லாம் போகுது, அது 50 60 என்ன செய்யாது, தாண்டாது. அந்த வாகனங்கள் அந்த 3வது ட்ராக்கில் தான் என்ன செய்யணும், போயிட்டு இருக்கணும். அதுக்கு அடுத்து உள்ள 2வது ட்ராக்கு தான். 2வது ட்ராக் சாதாரணமாக போகிற காரோ பஸ்ஸோ அந்த ஒரு ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க, இதில் 80 போகலாம், 100 போகலாம், 120 போகலாம் அப்படின்னா அந்த ஸ்பீடில் பயணிக்கக்கூடிய வாகனங்கள் போகிறதுக்கு தான் எந்த ட்ராக்கு? 2வது ட்ராக்கு. இந்த நடுவில் மீடியனுக்கு ஒட்டி இருக்கிற இந்த முதல் ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முதல் ட்ராக் எதுக்குன்னு சொன்னால் வெறும் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு தான் அந்த ட்ராக். இதுதான் ஒழுங்கு, ஓவர்டேக் பண்ணுறதுக்கு தான். இப்போ முன்னால் இந்த யோவான் கார் போயிட்டுருக்கு, என்ன அதுக்கு பின்னால் என் கார் வந்துட்டுருக்குது. அவர் 80 போகிறாரு, நான் எதில் போகிறேன், 100 போயிட்டுருக்கிறேன். அப்போது அவரை நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, ஓவர்டேக் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது நெருங்கி வரும்போது இந்த பக்கத்தில் வேறு எதுவும் வண்டி வருதா, ஃபாஸ்ட், இந்த முதல் ட்ராக் ஃபாஸ்ட் ட்ராக், வேகமாக போகிற வண்டிகளுக்கு தான். அப்போது நான் இங்கேருந்து இங்கே மாறுறதுக்கு முன்னால் சைடில் மிரரில் பார்க்குறேன், ஏதாவது வண்டி இந்த ட்ராக்கில் வருதா. வரலன்னு சொல்லும் பொழுது நான் இந்த ட்ராக்கில் இருந்து இந்த ட்ராக்குக்கு மாறி 80 போகிற அவரை நான் 100 போய் என்ன செய்கிறேன், ஓவர்டேக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ட்ராக்லேயே போயிட்டு இருக்கக்கூடாது. ஒழுங்கு அதுதான். அங்கேருந்து திரும்ப எந்த ட்ராக் வந்துடணும், இந்த 2வது ட்ராக் வந்துடணும். என்னையை விட 120 வர்ற இன்னொருத்தர் என்ன செய்வார், வந்துட்டு இருப்பார். அப்போ அவருக்கு அந்த ட்ராக்கில் நான் இடம் கொடுக்கணும். அப்போது இங்கே போகிறேன், இப்போ எனக்கு முன்னால் இன்னொரு ஸ்லோ ஸ்பீடு வெஹிக்கிள் போயிட்டு இருக்குன்னா திரும்ப அந்த ஓவர்டேக் பண்ணுற இடம் வரும்போது மாறி ஓவர்டேக் பண்ணி, இது இந்த மாதிரி டிசிப்ளின் லேன் டிசிப்ளின் சொல்லுவாங்க. ஒரு எக்ஸிட் எடுக்கணும்னு சொன்னால் அது குறிப்பிட்ட தூரத்துக்கு முன்னாலே காட்டிடுவான், இந்த வழியாக போகிறவங்க இது நேராக போகிறது சென்னை, விழுப்புரம் போகிறவங்க இங்கே என்ன செய்யும்,
நீ மாறிக்கோ, இந்த ஓரத்துக்கு வந்துரு லெஃப்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பான் வரணும். சரி, அப்போ லேன் டிசிப்ளின் இருக்குது, வாகனம் ஓட்டும் போது ஸ்பீடு டிசிப்ளின் இருக்குது. இன்னும் பல டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா பல ஒழுங்குகள் இருக்கிறது. அந்த ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும். வாகன ஓட்டிகள் கடைபிடித்தால் நல்லது, அவங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் எல்லாருக்குமே நல்லது. சரியா? அப்போது அதில் பார்க்குறோம் ஒரு அத்லெட். பவுல் இங்கே எழுதும்போது யாரை தான் சொல்கிறார் அப்படின்னா, யாருடைய டிசிப்ளினை, இச்சை அடக்கம், ஒழுங்கை சொல்லுகிறார்னா, ஒரு பந்தயச்சாலையில் ஓடுகிற ஓட்டப்பந்தய வீரனை குறித்து சொல்லுகிறார். அவன் நிறைய டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும். ட்ராக்கில் டிசிப்ளின் இருக்குது. அவனுடைய பர்சனல் லைஃப்பில் சாப்பாடாகட்டும், தூக்கமாகட்டும், எக்ஸசைஸ் ரொட்டீன் ஆகட்டும், இதில் எல்லாம் பல டிசிப்ளின் இருக்குது. அப்படின்னா தான் பந்தயத்தில் பங்கெடுக்க முடியும், பரிசை பெற முடியும். ஆமென் சொல்லலாமா? இல்லை நான் இஷ்டம் போல் இருப்பேன் அப்படின்னு சொன்னால், அவர் நல்லா நான் சாப்பிடுவேன், பெரிய தொப்பையை வளர்த்துக்கிடுவேன், இல்லை நான் ஓடும்போது ட்ராக் பேண்ட்லாம் ஓட மாட்டேன், ட்ராக்கு சூட்டில் ஓட மாட்டேன், நான் ஃபுல்லாக கோட்டு சூட்டெல்லாம் போட்டு தான் ஓடுவேன் அப்படின்னு சொன்னால், அவர் தகுதி சுற்றுலையே தகுதி இழந்துருவார். போட்டிக்கே என்ன செய்ய முடியாது, போக முடியாது, போட்டிக்கே போக முடியாது. அப்படியே போட்டிக்கே போனாலும் அதெல்லாம் தாண்டி அதிலெல்லாம் டிசிப்ளின் ஏதோ இருந்து போயிட்டாலும் இன்னும் போதிய டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னால் பந்தயத்தை பெற முடியாது. அப்போ ஒரு அத்லெட், ஒரு விளையாட்டு வீரனுக்கு என்று சில டிசிப்ளின் இருக்குது. எல்லாத்துலேயும் டிசிப்ளினாக இருந்தால் தான் அவன் பந்தயத்தை வின் பண்ண முடியும். நம்ம சரீர ஆரோக்கியம், சில டிசிப்ளின் இருந்தால் தான் நம்ம சரீரத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க முடியும். ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம், ஒரு பிரஜை, சிட்டிசன் அப்படின்னு சொன்னால் அதற்கு சில டிசிப்ளின் இருக்குது. இல்லை, உங்கள்கிட்ட கேட்டால் என்ன எல்லாருக்கும் ஆதார் இருக்கா அப்படின்னா ஆதார் இருக்கும், எல்லாம் அதெல்லாம் எல்லா ஐடி இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம இந்த நாட்டினுடைய பிரஜை என்று சொல்ல முடியும். இல்லை, இந்த நாட்டினுடைய குடிமகன் என்று சொன்னால் நாம் ஃபாலோ பண்ணுறதுக்குரிய விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகளை பின்பற்றினால்தான் நாம் இந்த நாட்டினுடைய பிரஜை, சிட்டிசன் என்று சொல்லுகிறோம். இப்போ கரண்ட் வாங்குறீங்க வீட்டுக்கு, இபியில் விதிமுறைகள் இருக்கா இல்லையா? இருக்கு. இல்லை, கரண்ட்டை பயன்படுத்தலாம், அதுக்கு முறையாக வயரிங் பண்ணியிருக்கணும், அதுன்னு அவங்களுடைய சில டிசிப்ளின் இருக்குது. அந்த மாதம் ரீடிங் எடுத்த உடனே இத்தனை தேதிக்குள்ளே கொண்டு போய் பணத்தை என்ன செய்யணும், கட்டணும். அது டிசிப்ளின் தான். அது நீங்கள் இஷ்டம் போல் கட்டுனா கட்டுங்க, கட்டலைன்னா இல்லைங்க போங்கன்னா ஏதாவது நடக்குமா? ஒன்றும் நடக்காது. கரண்ட்டே வராது. பீகார்லாம் அப்படித்தான். பீகார்லாம் யாருமே கரண்ட்டுக்கு பணம் கட்டுறதே இல்லை, மெஜாரிட்டி சொல்கிறேன். அங்கே எல்லாமே அரசாங்கம் கேட்கவும் முடியாது. இப்போ கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவரவர் வீட்டு பக்கத்தில் போகிற லைனில் நான் பார்த்துருக்குறேன், எல்லாருமே அவங்க கொக்கி போட்டு இழுத்துருப்பாங்க. அங்கே மேலேருந்து வயர் நேராக ஒரு கம்பி மட்டும் என்ன செய்யும், அந்த வயரை மேலே கோர்த்து விட்டு டைரெக்டாக லைன் எடுத்திருப்பாங்க. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு தான் என்ன வரும், கரண்ட்டே வரும். பணமே கட்டலைன்னா அரசாங்கம் எங்கேருந்து கரண்ட்டு கொடுப்பான்? அங்கே வீடுகளில் எங்கேயுமே என்ன செய்யாது, அது குறிப்பிட்ட 1 மணி நேரம் 2 ஹவர்ஸுக்கு கரண்ட் இருக்கிறதே பெரியது. இவங்களும் இந்த பையங்களும் பணம் கட்ட மாட்டானா, அவன் கரண்ட்டும் கொடுக்க மாட்டானா, அப்படி தான் அங்கே மெஜாரிட்டி ஓடுது. எல்லாம் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் என்ன அவரவர் வீட்டுக்கு நேராக மேலேருந்து டைரெக்டாக ஒரு கம்பி அடிச்சிருப்பான். இப்படி தான் பீகாரில். நான் சொல்கிறது பாட்னாலே, தலைநகரம் பாட்னாலே சொல்கிறேன், அவுட்டர்லாம் போயாச்சுன்னா இப்படி தான் இருக்கும். அப்போது ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நம்ம அந்த பணத்தை கட்டலைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? அந்த தேதியில் 4ஆம் தேதி கடைசி தேதி அப்படின்னா அன்னைக்கு நைட்டு வர 5ஆம் தேதி முதல்ல லிஸ்ட்டை எடுத்துகிட்டு யாரெல்லாம் கட்டலைன்னு லைன்மேன் எல்லாம் ஃபீஸை என்ன செஞ்சுருவார், பிடிங்கிட்டு போயிடுவார். பிறகு என்ன செய்யணும், ஃபைனோட 500 ரூபா 600 ரூபா, இப்போ ஃபைன்லாம் கூட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டு கரண்ட்னா 500 550 ஏதோ வச்சுருக்காங்க. அந்தந்த கரண்ட்டு கனெக்ஷனை பொறுத்து ஃபைன் கட்டி தான் பிறகு செய்ய முடியும். அப்போ ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு இருக்கிறதை பார்க்குறோம். குடும்பம், வீடுனா ஒழுங்கு வச்சுருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்களேன். உங்கள் வீட்டில் எப்போனாலும் திறந்து கிடக்கும், எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் சோறை போட்டு சாப்பிட்டுக்கிடலாம்.
இருக்கும், சில வீடு அப்படி இருக்கும், ஒழுங்கில்லாத வீடு இருக்கும். யார் எப்போ போனார், வெளியே போனார், வந்தார், ஒன்றும் தெரியாது. புருஷனை எங்கே, பிரதர் எங்கன்னா தெரியாது, அவர் பாட்டுக்கு போவார், அவர் பாட்டுக்கு வருவார். மனைவி எங்கே அப்படின்னா எந்த கடையில் போய் நிற்கிறாளோ தெரியலை. அப்போ ஒழுங்கு இல்லை. குடும்பம்னா ஒரு ஒழுங்கு இருக்கிறது இல்லை. சாப்பிடணுன்னா கரெக்டாக நேரத்துக்கு என்ன செய்யணும், வரணும். வந்தால் எடுத்து வைப்பேன், இல்லைன்னு சொன்னால் நீயா என்ன செய்யணும், போட்டு சாப்பிட்டுக்கிடணும். ராத்திரி 8 மணிக்கு டோர் லாக்கு, அதுக்குள்ளே வர்றதுன்னா வரணும். பிள்ளைகளை ஒழுங்கு பண்ணி வளர்க்குறீங்களா இல்லையா? ஒழுங்கு இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இப்போ குடும்பம், வீடு, ஒரு ஒழுங்கு, டிசிப்ளின் இருக்குது இல்லையா? இப்படி சொல்லிட்டே போகலாம். அப்போ இந்த டிசிப்ளின் இல்லைன்னு வைங்க, ஒரு ஒழுங்கு இல்லைன்னு வைங்க, என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. நான் இந்த சொன்ன ஒவ்வொரு உதாரணத்திலையும் யோசிச்சு பாருங்க. ஆக்சிடென்ட் நடக்கும் இல்லை, குழப்பம்தான் இருக்கும், நிம்மதி இருக்காது, உறவுகள் கெட்டு போகும். குடும்பத்தில் டிசிப்ளின் இல்லை, புருஷன் ஒழுங்கா ஒரு ஒழுங்கு இல்லை அப்படின்னா உறவு பாதிக்கப்படும், நிம்மதி கெடும், சந்தோஷம் இருக்காது, வியாதி வரும். அப்புறம் நிறைய ஒழுங்கு இல்லாததுனால ஃபைன் கட்ட வேண்டி இருக்கும், வீடு ஜப்தி ஆகும் இல்லை, சொத்து பறிமுதல் செய்யப்படும், ஒன்றும் இல்லாமல் எல்லாம் திவாலா போய் ஒரு நாள் நிற்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஒழுங்கு, டிசிப்ளின் என்பது எல்லாத்துலேயும் அவசியமா இல்லையா? சொல்லுங்களேன் வாய் திறந்து. நீங்கள் பார்க்குறத பார்த்தா அதெல்லாம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது உங்கள் இஷ்டம். அப்போ போய் எங்கேயாவது மோதுங்க, வாழ்க்கை ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கட்டும். ஒழுங்கு வேணும், எல்லாத்துலேயும் ஒரு டிசிப்ளின் இருக்கும். இப்போ இப்படி வச்சுக்கிட்டோமே, வந்து அழகாக எல்லாம் சேரில் உட்காந்துருக்குறீங்க. இப்படி இல்லாமல் 10 சேரை ஞான ஸ்நான தொட்டியில் போட்டிருப்போம், 10 சேர் இங்கே டாய்லெட் பக்கத்தில் இருக்கும், ஒரு 20 சேர் மொட்டை மாடியில் இருக்கும், ஒரு 10 சேர் அந்த கேட்டுக்கிட்ட இருக்கும். நீங்கள் அவரவர் வரும்போது ஆளுக்கு ஒரு சேர் என்ன செய்யணும், எடுத்துட்டு வந்து எங்கேயாவது சேர் இருக்கா, எங்கே இருக்குது, சர்ச்சு பூரா எங்கேயாவது தேடி ஒரு சேரை தூக்கிட்டு வந்து இங்கே உங்கள் இஷ்டம் போல் போட்டு உட்காருங்கன்னா இங்கே ஒரு ஆர்டர் இருக்குமா, ஒழுங்கு இருக்குமா? இருக்கு. தள்ளி போடுடி, மறைக்கிற பார், போட்டிருக்க பாரு, சண்டை, சத்தம், பிரச்சனை. அந்த சேரை எங்கே இருக்குன்னு பார்த்து எடுக்கிறதுல ஒரு அடிதடி, குழப்பம், அதுதானே இருக்கும். அப்போ டிசிப்ளின் இல்லைன்னா அதுதான், அங்கே ஒரு கேயோஸ் தான் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்காது, கன்ஃபியூஷன் தான் இருக்கும், சண்டை தான் இருக்கும், சண்டை காடாக போகும். சில இடங்களில் பாருங்கள், இந்த ரவுடி பயல்களாக இருப்பானுங்க அந்த ஸ்கூலில் படிக்கிற பயலு. அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும், அந்த ஹெட்மாஸ்டர் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கும். ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே பாருங்கள், அந்த காலத்தில் நடக்கிறத சொல்கிறேன், அவன் சேர் எடுத்து டம்முன்னு அடிப்பான், உடைப்பான், தூக்கி வீசுவான், ஏறுவான், குதிப்பான். அப்பா ஒழுங்க விரும்புகிறவன் அந்த இடத்த காலி பண்ணிடுவோன்னு என்ன செஞ்சிருவான், நீ என்ன வேணாலும் அடிச்சுக்கடா சாமி, நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ டிசிப்ளின். அப்போ சீஷத்துவம் என்பதில் முக்கியமான ஒரு வேல்யூ என்னன்னு சொன்னால் டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ஒழுங்கு, ஒரு ஆர்டர் இருக்க வேண்டும், ஒரு முறைமை இருக்க வேண்டும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ அந்த டிசிப்ளின். இப்போ 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி, ஒழுங்கின்படி அவன் பண்ணலைன்னா என்ன பண்ணப்படான்? முடிசூட்டப்படான். அவன் ஆப்போனண்ட்டை அடித்து ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் அவன் ரூல்ஸை மீறி சண்டை போட்டதுனால அவனுக்கு என்ன கிடைக்காதுங்க? கிரீடம் கிடைக்காது. எத்தனை பேருக்கு ஒலிம்பிக்கில் ஓடி 100 மீட்டர் டேஷ், 200 மீட்டர் டேஷில் கோல்டே வாங்கிடுறான், அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறான் இவன் ஊக்க மருந்து என்ன செஞ்சிருந்தான், போட்டிருந்தான்.
அந்த டிசிப்ளினை மீறி இருந்தான், கொடுத்த மெடலையே ஒலிம்பிக்கில் என்ன செஞ்சிடறாங்க, திரும்ப வாங்கிடுறாங்க. அப்போது சட்டத்தின்படி ஒழுங்கின்படி என்ன செய்ய வேண்டும், மல்யுத்தம் பண்ணணும். மல்யுத்தம் பண்ணும்போது அவனை கட்டி பிடிக்கக்கூடாது, ஆப்போனண்ட்டை கட்டி பிடிக்கக்கூடாது, மூஞ்சில் என்ன செய்யக்கூடாது, குத்தக்கூடாது. இப்படியெல்லாம் சில டிசிப்ளின் இருக்குது. அதை மீறும்போது உடனே ரெஃப்ரி வந்து என்ன செய்வார், நிப்பாட்டுவார், நிறுத்திட்டு பாயிண்ட்டை என்ன செஞ்சிருவார், யார் ஃபவுல் பண்ணானோ அவனுக்கு என்ன குறைஞ்சிட்டே இருக்கும், பாயிண்ட் குறைஞ்சிட்டே இருக்கும். சரியா? அப்போது ரூல்ஸ் முக்கியம். ரூல்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறேன், டிசிப்ளின், ஒழுங்குகள். சில ஒழுங்குகள் ரொம்ப முக்கியம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அதில் அந்த வார்த்தையை நீங்கள் குறிச்சுக்கிடுங்கன்னு. தேவ பக்திக்கு ஏதுவாக நீ என்ன செய், முயற்சி பண்ணு. எக்ஸசைஸ் டிசிப்ளின் டுவர்ட்ஸ் காட்லினஸ், அதான் அதனுடைய. தேவ பக்திக்கு ஏதுவாக நீ என்ன செய், முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்றார். அடுத்த வசனம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சின்னு சொல்லும்போது என்னன்னா, பிசிக்கல் எக்ஸசைஸ். ஜிம்முக்கு போகிறோம், உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டயட் அது இதை மெயின்டைன் பண்ணி அப்படியெல்லாம் உடம்பை, அதான் சரீர முயற்சி. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் அது எப்படி பிரயோஜனம் உள்ளது, அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கு. இஸ் ஆஃப் லிட்டில் யூஸ், கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளது. அற்பம்னு சொல்லும்போது ரொம்ப அது ஒரு மாதிரி தமிழில் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை போல தெரியும், ரொம்ப கீழ்மட்டத்தில் உள்ள வார்த்தை போல இருக்குது. கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இப்போ இங்கே 2 எக்ஸசைஸ், 2 டிசிப்ளினை பவுல் சொல்றார். ஒன்று பிசிக்கல் டிசிப்ளின், இரண்டாவது அவர் சொல்ற டிசிப்ளின் என்னன்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் ஆர் காட்லி டிசிப்ளின். தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி, தேவ பக்திக்கு ஏதுவான பிரயாசம். ஸ்தோத்திரம். இந்த சரீர முயற்சி இந்த உலக அளவில் மட்டும் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது. ஆனால் தேவ பக்திக்கு ஏதுவான அந்த ஆவிக்குரிய முயற்சிகள் இருக்கிறது, இவைகள் இந்த உலகத்துக்கும் நமக்கு பயன் உள்ளது, மறுமைக்கும் பயன் உள்ளது. கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதனால அவர் என்ன சொல்லுகிறார், சரீர முயற்சி செய்யாதீங்கன்னு சொல்லலை. அங்க அந்த ஸ்டாண்ட் எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. அவர் ஒன்றை விட ஒன்றை அதிக முக்கியப்படுத்துகிறார். சரீர முயற்சியை விட ஆவிக்குரிய முயற்சி ரொம்ப முக்கியம். பிசிக்கல் டிசிப்ளினை விட ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதுல கொஞ்சம் பயன் இருக்குது. இது இந்த வாழ்க்கைக்கும் அருமை வாழ்க்கைக்கும் உபயோகமானது என்று சொல்லி பவுல் சொல்ல வருகிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நான் உங்களோடு இன்றைக்கு பேச விரும்புகிறது என்னன்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினை தான் பேச விரும்புகிறேன். ஆஸ் எ கிறிஸ்டியன், ஆஸ் எ டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட், ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்துவின் சீஷனாக நம்முடைய வாழ்வில் காணப்பட வேண்டிய அந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ், ஆவிக்குரிய ஒழுங்குகள், கிறிஸ்டியன் டியூட்டிஸ் சொல்லலாம், ஆவிக்குரிய ஒழுங்குகளை உங்களோடு பேச விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சரி, அப்போ ஒவ்வொன்றாய் நான் கடந்து செல்லுகிறேன். ஒன்று, நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. என்ன, நான் சொன்னது போல இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று தண்ணியிலிருந்து கரையேறணுமோ அன்னையிலிருந்து we started following Christ. அதுக்கு முன்னாலே தொடங்கி இருந்தாலும் அது ஒரு ஸ்பெஷல் டே எடுத்து இயேசுவை நான் என் வாழ்நாளெல்லாம் என்ன செய்வேன், பின்பற்றுவேன். அந்த சீஷத்துவம் தொடங்கிருச்சு. ஆனால் இந்த காரியங்களெல்லாம் தெரியும், நான் சொல்ல போகிற காரியங்கள்லாம் தெரியும். ஆனால் வழியில் சிலது அங்கங்கே என்ன செஞ்சிட்டோம், விட்டுட்டோம். அதை ஆண்டவர் திரும்ப ஆணி அடித்த மாதிரி நம்ம இருதயங்களில் ஆணி அடிக்க விரும்புகிறார். கை உயர்த்தி சொல்லுங்களேன். பக்கத்தில் திரும்பி ஒருத்தர்கிட்ட சொல்லுங்களேன், ஆண்டவர் நம்ம இருதயங்களில் இந்த ஆவிக்குரிய ஒழுங்குகளை ஆணி அடிக்க விரும்புகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஒன்று, முதலாவது என்னன்னு சொன்னால்
தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை, அனுதின தனி ஜெபம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, அனுதின தனி ஜெபம், அனுதின தனி ஜெபம். மார்க் 1:35 இயேசு கிறிஸ்துவனுடைய மாடலை, முன்மாதிரியை பார்க்கிறோம். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு கூட வேற யார் இருந்தா? ஒருத்தரும் இல்லை. சீஷர்களா? அங்க யார் இருந்தா? அவர் அதிகாலை. அந்த அதிகாலைக்கு நம்ம தப்பா அதிகாலை விளங்கிக்கிட கூடாதுன்னு தான் ஆவியானவர் பக்கத்தில் ஒரு சப்ளிமெண்டா இன்னொரு வேர்டு போட்டிருக்கிறார், இருட்டோட. ஏன்னா சிலருக்கு அதிகாலை என்பது காலையில் 9 மணியா இருக்கும். அதனால தான் ஆண்டவர் அங்கே விளக்கம் கொடுத்துட்டார், அதிகாலையில் இருட்டோட. அந்த பகலும் இரவும் பகலும் சந்திக்கிற நேரம், அதான் அந்த இருட்டோட. அந்த அதிகாலையில் இருட்டோட அவர் எழுந்து படுக்கையை விட்டு என்ன செய்யணும்? எழுந்து அப்படியே படுக்கையிலே தலகுப்புற விழுந்து, இல்லை படுக்கையிலிருந்து என்ன செய்யுது? எழுந்து. அடுத்த வார்த்தை என்ன? புறப்பட்டுன்னா என்ன? அட்லீஸ்ட் முகம் கழுவி பல்ல தேய்ச்சி புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய், ஜெபத்துக்கு தடை இல்லாத, இடையூறு வராத ஒரு இடத்துக்கு போய், உங்கள் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போய், உங்கள் படுக்கையிலிருந்து முன்னால் தாழ்வாரத்தில் போய் அல்லது கிச்சனில் போய், என்ன இடையூறு இல்லாத ஒரு இடத்துல போய், வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ ஒரு கிறிஸ்டியன் டிசிப்ளின், ஒரு சீஷனுடைய டிசிப்ளின் என்னன்னு சொன்னா, அனுதின தனிப்பட்ட ஜெபம். இது மிக 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 அவசியமானது, இன்றியமையாதது. சரி, இரண்டாவது டிசிப்ளின். இயேசுவே ஜெபித்திருப்பார்னா, ஜெபிக்க வேண்டாத அவசியம் இல்லாதவர்னா அவர் யார் தான்? இயேசு தான். ஆனால் அவர் 100% மனிதனா நமக்கு என்ன செஞ்சாருங்க? எல்லாவற்றையும் மாதிரியாக செஞ்சுட்டு போனார். இது ஒரு நேரம் மட்டும் இல்லை, இன்னும் பல தருணங்கள்ல அவர் தனியாக என்ன செய்தார்? ஜெபம் பண்ணார்னு பார்க்குறோம். டெய்லி ஜெபம் பண்ணார். ராத்திரியில், இது அதிகாலை, அப்போ எப்போ தான் தூங்கினார்னு தெரியல, ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அவர் செய்கிறார். பிதாவானவர் பேச குமாரன் கேட்கிறது எதுவோ அதையே பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். ஓகே, அப்போ அந்த அளவுக்கு அவர் பிதாவோட அந்த கம்யூனியன் இருந்தது. சரியா? அதனால அனுதின தனிப்பட்ட ஜெபம். இரண்டாவது, அனுதின வேத வசன வாசிப்பும், வேத வாசிப்பும் தியானமும். சொல்லுங்க எல்லாரும், அனுதின வேத வாசிப்பும் தியானம். இதுவும் தனிப்பட்டதுதான். அனுதின தனிப்பட்ட வேத வாசிப்பும் தியானமும். இதுக்கு ஏராளம் பைபிள் முழுசும் வசனம் இருக்கு இல்ல? 119 சங்கீதம் 9 சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. 11 வரும் பொழுது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். 1 சங்கீதத்தில் வரும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல், காற்று பறக்கடிக்கும், இவன் மரமா நிற்பாங்க,
துன்மார்க்கர் யாரை போல இருக்கிறாங்களா? பதரை போல. காற்று வீசும்போது துன்மார்க்கன் என்ன செய்ய மாட்டான்? இருக்க மாட்டான். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் நிற்பான். ஸ்தோத்திரம். கனி கொடுப்பான். ஸ்தோத்திரம். வறட்சியான காலத்திலும் பசுமையாக இருப்பான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ அனுதின தனிப்பட்ட வேத வாசிப்பும் தியானமும் என்ன? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-9 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்ளும். அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயா. சிலர் பிள்ளைகளை மட்டும் படிப்பாங்க. பைபிள் எடுறா, படுறா, வசனத்தை சொல்றா அப்படிமா. ஆனா இந்த தாயும் தகப்பனும் பைபிளை என்ன செய்ய மாட்டாங்க? தொட மாட்டாங்க. அங்க பிள்ளைகளுக்கு போதிக்கணும்னா அதுக்கு முன்னால வசனம் உங்க இருதயத்தில் என்ன செய்யணும்? உங்க கண் முன்னால இருக்கணும், உங்க சிந்தனையில் இருக்கணும். இருந்தா தான் அதுல ஒரு பகுதி தான் உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்ய, அதை கருத்தாய் போதி அப்படிங்கிறது ஒரு பகுதி தான். மற்ற பகுதியெல்லாம் அந்த வசனம் உங்களை என்னையும் பற்றி தான் பேசுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ தனிப்பட்ட அனுதின தனிப்பட்ட வேத வசன தியானம், வாசிப்பும் தியானமும். தியானம் என்று சொல்லும்போது நிறைய நீங்க போய் வேத ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போக சொல்லலை. அதுக்கு உங்களுக்கு வளர்ச்சி வரும்போது, தேவை வரும்போது வேத ஆராய்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரு பகுதியை வாசிக்கிறீங்க, அதுக்கு கமெண்ட்ரி, வேற பல விதமான உபகரணங்களை வச்சு அந்த வசனத்தை ஆராய்ந்து, மூல பாஷையில் எபிரேய மொழியில் என்ன, கிரேக்க மொழியில் என்ன, இதெல்லாம் ஆராய்ச்சி, பைபிள் ஸ்டடி. ஆனால் இது மெடிடேஷன் என்பதில் என்னன்னா, வாசித்த அந்த வேத பகுதியிலிருந்து இந்த ஒரு கேள்வி கேளுங்க. ஆண்டவரே, இந்த வேத பகுதியிலிருந்து நீங்கள் என்னோட என்ன செய்கிறீங்க, பேசுகிறீங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்ற ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் வீட்டில் எழுந்து பைபிள் வாசிச்சுட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு தானியேல் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தேன். அந்த 1ஆம் அதிகாரத்துக்கு மேலே தாண்ட முடியலை. அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சுட்டு, ஆண்டவரே என்ன பேசுகிறீங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபத்தோட ஆயத்தமாகி என்னுடைய ஜெப கோபுரம் டைமுக்கு 9 மணிக்கு இங்கே சர்ச்சுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேன். அப்போ இந்த வசனத்தை தான், அந்த 1ஆம் அதிகாரத்தை தான் நான் அசை போட்டே இருக்கேன், அதை சிந்திச்சுட்டே இருக்கிறேன். ஆண்டவர் இதிலேருந்து என்ன பேசுகிறாரு. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இந்த 4 பேரும் அந்த அங்கே ஒரு IAS அகாடமி அப்படின்னு வச்சுக்கிடுவோமா இன்னைக்குள்ள சூழ்நிலையில். என்ன, அந்த பாபிலோன் ராஜா வந்து IASக்கு கோச்சிங் கொடுத்து டெஸ்ட் வைக்கிறார். அந்த IAS பரீட்சையில் வந்து அந்த நாட்டில் இருந்து எழுதின எல்லாரை விட இந்த 4 பேரும் 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, 10 மடங்கு சமர்த்தராக இருக்கான். 10 மடங்கு சமர்த்தராக இருக்கான். என்னென்ன ஏரியாலெல்லாம் ராஜா டெஸ்ட் வைக்கிறாரோ எல்லாத்துலேயும் 10 டைம்ஸ் பெட்டர் அப்படி இருக்கிறான். இப்போ இதை போட்டு இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறேன். 10 மடங்கு ஆண்டவரே, நான்லாம் எத்தனை காரியத்தில் திணறேன், அறிவில்லையே, இன்னும் புத்தி இல்லையே, என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி திணற விஷயம் எவ்வளவு இருக்கு ஆண்டவரே. அவனை பார்த்தா 10 மடங்கு சமர்த்தராக இருந்தான் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு நான் கேட்கும்போது, அப்போ அவனை அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன காரணம் இப்படின்னு இந்த கேள்விகள் எல்லாம் எனக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அந்த பகுதியை, அந்த முதல் அதிகாரத்தை தியானிச்சுட்டு இருக்கிறேன். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் அதில் சொல்கிறது, அவன் எடுத்த தீர்மானம், ராஜாவினுடைய போஜனத்தினால நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று அந்த 4 எபிரேய இளைஞர்களும் தங்கள் இருதயத்தில் என்ன பண்ணான், தீர்மானம் பண்ணாங்க அப்படின்னு அந்த 1:8 சொல்லியிருக்கு. அதை ஆண்டவர் ஆவியானவர் ஃப்ளாஷ் பண்ணுறார். ஃப்ளாஷ் பண்ணும்போது ஓகே,
ஆண்டவர் நம்ம ஏதோ தீர்மானம் எடுக்கணுங்கிறார். நான் சொன்னேன், அதில் எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில நடக்கிற அந்த உரையாடலை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே ஏற்கனவே எடுத்த நிறைய தீர்மானத்தை இன்னும் நிறைவேற்றாமல் என்ன செய்யுது கிடக்கு, என்னால் முடியலை. இப்போ இன்னைக்கு வேற இன்னொரு தீர்மானம் எடுக்கணும்னு நீங்கள் உணர்த்துற மாதிரி தெரியுது. என்ன தீர்மானம் எடுக்க? ஏற்கனவே உள்ள தீர்மானமே எல்லாம் இதாக இருக்குதே ஆண்டவரே, நிறைய உங்களை ஏமாற்றி இருக்கிறேனே ஆண்டவரே, செயல்படுத்தாமல் இருக்கிறேனே ஆண்டவரே அப்படின்னு இப்படி நான் பேசும்போது ஆவியானவர் சொல்கிறார், இந்த சம்பாஷணை நடக்குது தொடருது. அப்போ ஆண்டவர் எனக்குள்ளே பேசுகிறார், என்ன ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணு இன்னைக்கு. என்ன தீர்மானம்லாம் ஆண்டவர் சொல்லலை, ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணு. நிறைய 1008 தீர்மானம் பண்ணாத, ஒரு தீர்மானம் பண்ணு, அதை செயல்படுத்தப்பார் இப்படின்னு ஆவியானவர் என்கிட்ட நெஞ்சில் தலையில் அடித்த மாதிரி சொல்கிறார். உடனே என்ன தீர்மானம் எடுக்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன், எனக்குள்ளே யோசிக்கிறேன் என்ன தீர்மானம் எடுக்க. இப்போ எனக்குள்ளே வந்த எண்ணம், நிறைய இந்த நாளில் இந்த ஃபேஸ்புக் நிறைய நேரத்தை திருடுது. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த ஃபேஸ்புக்கை பார்க்குறேன். அப்புறம் இடையில் எப்பெல்லாம் கிடைக்குதோ உடனே போய் ஃபேஸ்புக்கில் போய் யார் என்ன ஃபோட்டோ போட்டிருக்கா, யார் என்ன பதிவு போட்டிருக்கிறாங்க, அல்லது அதில் எதுவும் மெசேஜ் வந்திருக்குதா, எத்தனை பேர் நான் போட்டதை லைக் பண்ணியிருக்கிறாங்க, யாரெல்லாம் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வெறும் என் சம்மந்தப்பட்டதை பார்த்தா கூட பரவாயில்ல, இன்னும் அநேகருடைய குப்பையை என்ன செய்கிற மாதிரி இருக்குது, எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இந்த சிந்தனை எனக்குள்ளே ஓடுது. அப்போ ஆவியானவர் நடத்துகிறார். அதன்படி நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்ன தீர்மானம்? ஆண்டவரே, நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த ஃபேஸ்புக் பக்கம் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ராத்திரி 9 மணிக்கு மேலே வெறும் அதுக்கு மேலே எல்லாம் கலைச்சி போயிடணும் இல்லையா, 9 மணிக்கு மேலே வெறும் அவசியமான ஏதாவது அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு பார்ப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணேன். சரியா? அப்போது ஒன் ஸ்டெப் அட் எ டைம், அதுபோல் அந்த காரியத்தில் ஒரு ஜெயம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எதுக்காக சொல்கிறேன்னா, சில நேரங்களில் தீர்மானத்தை என்ன செய்யணும்னா, என்ன தீர்மானம் எடுக்கிறோன்னா, நம்முடைய ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்கிட்ட என்ன செய்திடணும், சொல்லிடணும். என் மனைவிட்ட நான் எடுத்த தீர்மானத்தை சொல்லிடணும், அல்லது யார்கிட்ட அதை சொல்லணுமோ பகிர்ந்து கொள்ளணுமோ பண்ணிட்டா அதை 90% காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? உங்களுக்குள்ளேயே நீங்கள் எடுத்த தீர்மானத்தை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 10% கூட அந்த தீர்மானத்தை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட இதை சொல்லும்போது உங்களை என்னுடைய அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக, கணக்கு ஒப்புவிக்கிற என்னுடைய ஒரு பார்ட்னராக நினச்சி தான் நான் என்ன செய்கிறேன், சாட்சியாக மட்டும் சொல்லலை. இப்போது சில தீர்மானங்கள் நீங்கள் நிறைவேற்ற விரும்பினால் இன்னொருத்தர்கிட்ட டிசைபிள்ஷிப் இதில் அது ஒன்று, மற்றவங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும், கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு பார்ட்னர் நமக்கு இருக்க வேண்டும். சரியா? அப்போது வசனத்தை தியானம் பண்ணுறதை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி ஆண்டவர் நிச்சயமாக பேசுவார். ஏன்னா உங்களை அவர் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கை அவரை போல மாறணும்னு அவர் விரும்புகிறாருங்க. உங்கள் மேலே அவர் நினைவாக இருக்கிறார். அதனால் நீங்கள் அப்படி தேடுதலோடு நீங்கள் பைபிள் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசுவார். அதற்கு கீழ்ப்படிங்க. ஆமென் சொல்லலாமா? நிறைய இழுத்து போடாதீங்க. ஒரு நாளைக்கு ஒன்று பேசுகிறார், அதை அப்படியே மறுபடி தியானித்து அதை உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் அதை கொடுத்து கொண்டு வாங்க, முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் கூட துணையாக நிற்பார். அல்லேலூயா. எப்பவுமே அதுக்கு எதிராக போராடுற பிசாசு இருக்கான் பார்த்தீங்களா, இந்த மாம்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது கெடுக்க தான் பார்க்கும். ஆனால் ஆண்டவருடைய உதவியை திரும்ப திரும்ப என்ன செய்யணும், கேட்கணும். கேட்கும்போது அவர் பலன் தருவார். இப்போ 2வது டிசிப்ளின் சொன்னேன். 3வது டிசிப்ளின் என்னன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், சபை ஐக்கியம். சொல்லுங்க, 3வது கிறிஸ்டியன் டிசிப்ளின் என்னதுங்க? சபை ஐக்கியம். எபிரேயர் 10:25 எபிரேய நிருபக்காரன் சொல்றார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டுவிடாமல் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. அந்த ஒருவருக்கொருவருங்கிறதுல நான் சொல்றேன், அந்த அக்கௌண்டபிலிட்டி வருகிறது, டிசைபிள்ஷிப் அக்கௌண்டபிலிட்டி வருகிறது. சரியா? சிஷ்யத்துவ கணக்கு ஒப்புவித்தல், ஒருவருக்கொருவர்.
ஒரு ஆள் சபை கூடி வரதில் விட்டுறாருன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள ஏங்க வரல, என்னங்க விடாதீங்கங்க, ஆண்டவர் சீக்கிரம் வர்றாரு, நாள் சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறதுக்கு அங்கே அவர் சொல்லுகிறார். 122:1 தானே தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்கிறார். இன்னும் அப்போஸ்தலர் 2:42 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞான ஸ்நானம் பெற்றாங்க. அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தாங்க. அந்த உறுதி இருந்தால் தான் நிறைவேற்ற முடியும். ஆமென் சொல்லாமா? அதில் இந்த 2வது அந்யோன்யம், ஐக்கியம். எனக்கு நீங்கள் தேவைங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆவிக்குரிய குடும்பம் தேவை. ஆவிக்குரிய நிலைமையில் இந்த சகோதர சகோதரிகள் நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது தேவை, அவசியம். அதுக்காகத்தான் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ சபை கூடி வருதல் என்பது இட்ஸ் எ கிறிஸ்டியன் டிசிப்ளின். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். ஆவிக்குரிய ஒரு ஒழுங்கா கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ அதை எப்படிங்க மீற முடியும்? எப்படி மீறலாம்? அதில் ஒரு உறுதி வேணும். உறுதின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் 1008 தடை வந்துச்சு. ஆனால் அதில் என்ன செஞ்சாங்க? உறுதியாக நின்னாங்க. இல்லைங்க, முடியாதுங்க. அப்போஸ்தலர் உபதேசம், டீச்சிங் தான் முக்கியங்க. இன்னைக்கு சபை கூடி வர்ற நாளுங்க, நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய குடும்பம் இருக்குது, அங்கே போகணுங்க, நாங்கள் கூட சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கணுங்க அப்படின்னு அவங்க என்ன இருந்தாங்க? தடை இருந்தாலும் அதில் உறுதியாக நின்னாங்க, உறுதியாக இருந்தார்கள். ஸ்டெட்ஃபாஸ்ட், ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை தான் வருது. தே வேர் ஸ்டெட்ஃபாஸ்ட். அதில் நிற்கிறாங்க, உறுதியாக நிற்கிறாங்க. முடியாது, வேற எந்த அலுவல் வேலை வந்தாலும் என்னால் என்ன செய்ய முடியாதுங்க அப்படின்னு அவ்வளோ உறுதியை காட்டுறாங்க அதில். அப்போ அந்த 3வது டிசிப்ளின் வந்து சபை கூடி வருதல். இப்போ 3 காரியங்களை சொன்னேன். 4வது டிசிப்ளின், 4வது ஆவிக்குரிய டிசிப்ளின் என்னன்னு சொன்னா ஃபாஸ்டிங். சொல்லுங்க, என்னது? ஃபாஸ்டிங். உபவாசம். நம்ம கிறிஸ்தவ பாஷையில் உபவாசம், இந்துக்களுடைய பாஷையில் விரதம், இஸ்லாமியர்களுடைய பாஷையில் நோன்பு. வேற யாரும் பாஷையில் தெரிஞ்சா சொல்லுங்க. வேற மார்க்கம், புத்த மதத்தில் நோன்பு இருக்குதா? இதுலேயும் ஃபாஸ்டிங் இருக்கு. ஆனால் அது அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு தெரியல. சீக்கிய மதத்தில் இருக்குதா, ஜைன மதத்தில் இருக்குதா, எல்லாத்துலேயும் இருக்குது. ஃபாஸ்டிங் இருக்குது, ஆஸ் எ டிசிப்ளின் இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை குறிப்பாக பிசாசு நம்ப பண்ணி இருக்கிற பொய்களில் ஒன்று என்னன்னா, உன்னால் உபவாசம்லாம் இருக்க முடியாது, உன் சரீரம் பலவீனமானது அப்படின்னு சொல்லி பிசாசு பொய்யை நம்ப வச்சிருக்கிறான். நம்முடைய லைஃப்பில் ஆஸ் எ டிசைபிள் ஃபாஸ்டிங் வந்து மிக மிக அவசியம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு டாக்டர்கள்ட்ட கேட்டால் சொல்கிறாங்க, நோய்களுக்கு காரணம், முக்கியமான காரணங்களில் ஒன்று பசி எடுக்காமலே என்ன செய்கிறது? சாப்பிட்றது. பசிக்கிறதுக்கு முந்திய சாப்பிட்றது. இன்னும் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க என்னன்னா, அதை ஃபாஸ்டிங்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது பைபிள் படி ஃபாஸ்டிங் கிடையாது. அவங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா வாரத்துக்கு ஒரு 2 நேரமாவது 12லேருந்து 13 நேரம் ஃபாஸ்டிங் இருங்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஒரு சாப்பாட்டிலேருந்து அடுத்த சாப்பாட்டுக்கு இடைவெளி ஒரு 13 மணி நேரம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா குறைஞ்சது வாரத்துக்கு 2 தடவையாவது அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் சரீரம் வந்து பேலன்ஸ்டாக நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்கிறாங்க. அப்போது உபவாசம் என்பது ஃபிசிக்கல் டிசிப்ளினும் கூட, நாட் ஓன்லி எ ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், சரீர பிரகாரமான ஒரு ஒழுங்காகவும் இருக்கிறது. நமக்கு கூடுதலாக ஆஸ் எ கிறிஸ்டியன், ஒரு சீஷன் என்கிற நிலைமையில் உபவாசம் என்பது 2 விதமாகவும் பலன் கொடுக்கிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படின்னா 24 hours ஃபாஸ்டிங் ஆயிடுது. அடுத்த நைட்டு தான் அடுத்த சாப்பாடு என்ன செய்யணும்? சாப்பிடணும். அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வேளை 20 மணி நேரமாக கூட இருக்கட்டுமே. சாயங்காலம் 6 மணிக்கு கூட சாப்பிடுங்க, 7 மணிக்கு கூட சாப்பிடுங்க.
அப்படி வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு டிசிப்ளின் உங்கள் லைஃப்பில் ஃபாஸ்டிங் என்பது, இது குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். அப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் முன் வாருங்கள். அந்த நேரத்தை ஜெபத்துக்குன்னு ஒதுக்கி ஜெபிக்க பாருங்கள். எவ்வளோ நேரம் முடியுமோ அதில் இடையிடைய ஜெபம் பண்ணுங்களேன். என்ன வேலை அலுவல்கள் இருக்குதுன்னு சொன்னால் அப்படி ஜெபம் பண்ணுங்க. அதனால் அப்படி உபவாசம் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். நிறைய வசனங்களுக்குள்ளே போகலை, இது ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு ஸ்டடி தனியாக எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு மேலோட்டமாக அப்படி சொல்லிட்டு நான் போகிறேன். ஆகவே ஃபாஸ்டிங் என்பது முக்கியம். பைபிளில் எல்லா பரிசுத்தவான்களும் என்ன செய்தாங்க? உபவாசித்தாங்க. எல்லா பரிசுத்தவான்களும். இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:2-4 வரை வாசிக்கிறோம். ஊழியத்தின் துவக்கத்தில் அவர் 40 நாட்கள் என்ன செய்தார்? உபவாசம் இருந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தனிமையாக போய் 40 நாள் அவர் வனாந்தரமான இடத்திற்கு பரிசுத்த ஆவியானவரால் அழைத்து செல்லப்பட்டு அவர் உபவாசம் இருந்தார் என்று பார்க்கிறோம். பைபிளில் உபவாசிக்காத ஒரு பரிசுத்தவான காட்டுங்களேன். எல்லா பரிசுத்தவான்களும் அவர்கள் உபவாசிப்பதை தங்களுடைய வாழ்க்கையில் டிசிப்ளினாக வச்சுருந்தாங்க. ராஜா ஆகட்டும், மேய்ப்பன் ஆகட்டும், முழு நேர ஊழியன் தீர்க்கதரிசி ஆகட்டும், ஆசாரியன் ஆகட்டும், வாழ்க்கையில் எல்லா நிலைமையிலையும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய லைஃப்லையும் இந்த உபவாசம் இருந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஃபாஸ்டிங் பார்க்குறோம். கடந்து செல்லுகிறேன். அதில் இந்த வசனத்தை குறித்து வச்சேன். மத்தேயு 6:16-18 அங்கே உபவாசத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார். அதில் நீங்கள் உபவாசிக்கும் போது கவனிங்க, என்ன போதும், அதில் நான் சொல்ல வருகிற விஷயம் அதில் வந்துருச்சு. நீங்கள் உபவாசித்தால் அப்படி இருக்குதா? இஃப் யூ ஃபாஸ்ட் அப்படி இல்லை. வென் யூ ஃபாஸ்ட், நீங்கள் உபவாசிக்கும் போது, அப்போ அங்கே ஆண்டவர் நீ உபவாசித்தால் இப்படி இரு அப்படி சொல்லலை. உபவாசங்கிறது ஆப்ஷன் இல்லை, அது அது வாழ்க்கையில் கண்டிப்பாய் காணப்படுகிற ஒன்று என்கிற அனுபவத்தோடு தான் அங்கே பேசிட்டு இருக்கிறார். நீங்கள் உபவாசிக்கும் போது, அவங்க தப்பாக உபவாசிக்கிறாங்க, அதை ஆண்டவர் கரெக்ட் பண்ணுறார். நம்ம அந்த டீச்சிங்குள்ளே போகலை. ஆனால் அங்கே சொல்லுகிறேன், உபவாசிக்கும் போது when you fast. அதனால உபவாசம் என்பது தேவனால் நமக்கு கட்டளையிடப்பட்ட ஒன்று, ஒரு ஒழுங்காய் காணப்படுகிறது. சிறு பிள்ளைகள் உபவாசிக்கணும், வாலிபர்கள் உபவாசிக்கணும். அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை நீங்கள் அந்த டிசிப்ளின் வேண்டும். 5வது காரியத்திற்கு வருகிறேன். 5வது காரியம், 5th டிசிப்ளின் என்னன்னு சொன்னால் குடும்ப ஜெபம், ஃபேமிலி ப்ரேயர். குடும்ப ஜெபம் என்பது ஒரு கிறிஸ்டியன் டிசிப்ளினாக காணப்படுகிறது. சரியா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு சேர்ந்து என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். தானியேல் இவங்க எல்லாருமே சிறையிருப்பில் இருக்கிறாங்க. தேவர் ஆல் யூனுக்ஸ். அவங்க இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க எல்லாருமே அவர்கள் ராஜ பணிக்காகவே பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்கள். அவங்களுக்கு குடும்பம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த சர்க்கிள் தான். அவங்க ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கொர்நேலியுவை குறித்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மிகுந்த தான தர்மங்களை பண்ணி ஜெபம் பண்ணி தன் வீட்டார் அனைவரோடும் தேவனிடத்தில் பக்தி உள்ளவனாக இருந்தான்னு வாசிக்கிறோம். வீட்டார் அனைவரோடும். லீதியால் தன் வீட்டார் அனைவரோடும். சிறைச்சாலைக்காரன் தன் வீட்டார் அனைவரோடும். ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா ஊழியம் செஞ்சாங்க. சேர்ந்து அவங்க ஒன்றா சேர்ந்து ஜெபிக்காமல் இருந்திருப்பாங்களா? நமக்கு அங்கே எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லப்படலை. ஆனால் தே டிட் ஃபேமிலி ப்ரேயர். அப்போ குடும்ப ஜெபம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு டிசிப்ளினா ஒழுங்காக காணப்படுகிறது. ஆமென். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. குடும்ப ஜெபம் ஜெபிக்கிறவர்கள் கூடி வாழுவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குடும்ப ஜெபம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற 4 பேர் 4 திசையில் போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒன்னா போகலை. குடும்ப ஜெபம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்களா, ஒரே திசையில் அவர்கள் பயணிக்கிறார்கள் என்று அர்த்தம். அதனால குடும்ப ஜெபம் 5வது. இப்போ முதல்ல இருந்து 5வது 5 சொல்லிட்டேன். என்னெல்லாம் சொல்லுங்க?
அனுதின தனிப்பட்ட ஜெபம். அனுதின தனிப்பட்ட ஜெபம். இரண்டாவது அனுதின தனிப்பட்ட வேத வாசிப்பும் தியானமும். மூன்றாவது சபை கூடி வருகிறதுல உறுதி. என்ன உறுதி? நாலாவது உபவாசம். அஞ்சாவது குடும்ப ஜெபம். இன்னும் 2 சொல்லுகிறேன். ஆறாவது என்னன்னு சொன்னா கிவிங், கொடுத்தல். கொடுத்தல். சில நேரங்களில் அதாவது கொடுத்தல் என்பதில் பலதையும் சேர்க்கலாம். ஆனால் பிரதானமாக அதாவது தாளந்து, திறமை, நேரம் அதெல்லாம் இருக்குது. டைம், டேலண்ட் அண்ட் ட்ரெஷர். ஆனால் முக்கியமாக கொடுத்தல் என்பதில் தான் பணத்தை, ட்ரெஷரை கொடுக்க முடியாதவன் வேறு எதையுமே என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். அதெல்லாம் சும்மா வெத்து வேட்டு தான். நான் அதெல்லாம் உடன்பாடு இல்லைங்க. எதில் உடன்பாடு இல்லை? பணம் காணிக்க கர்த்தருக்குன்னு கொடுக்கறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. நேரத்தை கொடுப்பேன், தாளந்து திறமையை கொடுப்பேன். இதெல்லாம் சும்மா வெத்து வேட்டு. இதை கொடுக்கறதுக்கு, பர்ஸை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாதவன் நேரத்தையும் கொடுக்க மாட்டான், திறமை தாளந்தையும் ஒன்றும் கொடுக்க மாட்டான். சும்மா வெட்டி பேச்சு தான் பேசுவான். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். ஆனால் இதை கொடுக்குறவன் அதையும் கொடுக்கறதுக்கு என்ன செய்வான்? ரெடியாக இருப்பான். ஆமென் சொல்லலாமா? நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். அப்போது கொடுக்கிறது என்பது தேவன் ஏற்படுத்தின ஒரு நியதி. ஆமென் சொல்லலாமா? நீங்கள் முழு இயற்கையிலையுமே பார்த்தீங்கன்னா நேச்சர்லையே ஒன்று கொடுத்து தான் என்ன செய்யுதுங்க, வாழுது. ஆமென். இன்றைக்கு உலகத்தில் ஜீவன் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஒன்று கொடுக்குது. சூரியன் என்ன கொடுக்குது? ஒளியை கொடுக்குது. என்ன அதில் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொடுக்குது. இந்த பூமி அந்த சூரியனுக்கு என்ன கொடுக்குது? தண்ணி கொடுக்குது. பூமி அது என்ன சூரியன்னா இப்போ சயின்ஸ் பேச வரல. நீங்கள் எல்லாம் முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைஃப் எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஆஃப் கிவிங் டு ஒன் another. ஜீவன் இந்த உலகத்தில் இருக்குன்னாலே ஒன்று கொடுத்து வாழ்கிறதுனால. குடும்பத்தில் அம்மா, அப்பா, பெற்றோர், பிள்ளைகள் கொடுக்கலைன்னா அங்கே என்னங்க இருக்கு? உறவில்லை. ஆமென் சொல்லலாமா? வேலை, தொழில், வியாபாரம், உலகத்தில் நடக்கிற எல்லாத்துலேயும் அங்கே என்ன இருக்குன்னா கிவிங் இருக்குது. நான் கொடுக்குறேன், என்னிடத்தில் இருக்கிறத நான் கொடுக்குறேன், நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிறத நீங்கள் கொடுக்குறீங்க, உழைப்பை கொடுக்குறீங்க, பணத்தை கொடுக்குறீங்க. இந்த கொடுக்கறதுல தான் இந்த உலகமே என்ன செய்யுதுங்க, சுழன்றுட்டு இருக்குது. ஆமென் சொல்லலாமா? அப்போது அந்த கிவிங் என்பது, கர்த்தருக்கு கொடுப்பது என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு டிசிப்ளினாக இருக்குது. கர்த்தர் உங்களை பொருளாதார நிலைமையில் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு ஆண்டவர் அதை வச்சிருக்கிறார். கொடு அப்படின்னு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை உங்களுக்கு, ஒரு வேத வசனத்தை மட்டும் காட்டுறேன். இதை குறித்து பேசினால் நிறைய பேசலாம், ஆனால் அந்த வசனம் போதும்னு நினைக்கிறேன். அதோடு சேர்ந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 23:23 வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். சரி, இப்போ என்ன பாருங்க, சிலர் கேட்குற கேள்வி இல்லை. ஒன்று என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் தசம பாகம்னு ஒன்று கிடையாது. இயேசு கிறிஸ்து தசம பாகம் கொடுக்கறத பற்றி என்ன செய்யலை, பேசலை, சொல்லலை. அறியாமையில் சொல்கிறாங்க. யாரும் உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் ஏமாந்து நம்பிட்டு இருக்காதீங்க. இந்த வசனத்தை அதுக்காக தான் உங்களுக்கு காட்டினேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, ஒர்த்தலாம், வெந்தயம், சீரகம் எல்லாத்துலேயும் நீ தசமபாவம் கொடுக்குற. ஆனால் இரக்கத்தையும் நீதியையும் என்ன செஞ்சிட்ட? உன் அம்மா அப்பாவை கவனிக்கணும், ஏழைகளுக்கு உதவணும், நீதி நேர்மையாக நடக்கணும், உண்மை பேசணும், இதெல்லாம் நீ விட்டுட்டப்பா.
அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றார்? இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை என்ன செய்யணும்? விடாது இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்றாரா, கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரா? சொல்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது, கொடுத்தல் என்று வரும் பொழுது போதனை என்னன்னா, உங்ககிட்ட 2 இருந்துச்சுன்னா ஒன்னு என்ன செஞ்சிரு? கொடுத்துரு. கொடுத்துருன்னா அது 50%. 50% கர்த்தருக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும். அப்படி நீ கொடுக்கறது எவ்வளவு இருக்கணும்? பாதி கொடுக்கணுங்கிறது தான் புதிய ஏற்பாட்டு போதனை. இன்னும் புதிய ஏற்பாட்டு போதனை என்னன்னு சொன்னா, உற்சாகமா கொடுக்கிறது, மனப்பூர்வமா கொடுக்கிறது. அப்போ தசம பாகம் என்பது மினிமம் ரிக்குவயர்மெண்ட், குறைந்தபட்சம். நாம கொடுக்கறதுல தசம பாகம் கொடுக்கிறது என்பது குறைஞ்சபட்சம் கொடுக்க வேண்டியது, குறைஞ்சபட்சம் கொடுக்க வேண்டியது. அதுக்கு மேல அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிறது தான் புதிய ஏற்பாட்டு போதனை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அதுக்கேற்றபடி கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யூ வில் பி சஸ்டெயின்ட் இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில நீங்க கொடுக்கிறதுனால தான் நிலைநிறுத்தப்படுவீங்க. நான் இப்படி நினைச்சேன் இந்த செய்தியை தியானிக்கும் போது. ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. கொடுத்துட்டு இருக்கிறவங்க, தசம பாகம் கொடுத்துட்டு இருக்கிறவங்க, ஒரு மாசம் வேணா கொடுக்காம என்ன செஞ்சு பாருங்க, நிறுத்தி பாருங்க. அந்த பணம் மிஞ்சுதா அல்லது அந்த பணத்துக்கு மேற்கொண்டு செலவு வருதாங்கிறத தசம பாகம் கொடுக்கிறவங்க நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்ற வித்தியாசமா சொல்றார். நீ கொடு, அப்போ வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உண்மையில் என் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்பதை நீங்க சோதித்து பாருங்கள்னு ஆண்டவர் சொல்றார். கொடுத்து சோதிச்சு பாருங்க. கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு அதை சொல்றேன். கொடுத்து சோதிச்சு பாருங்க. கொடுக்கிறவங்க ஒருவேளை நம்ம இதை கொடுக்காம இருந்தா நம்ம இந்த மாசத்துல இதை மிச்சப்படுத்திடலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அப்படி வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. பிரியமானவர்களே, பொத்தலான பையில போடுற மாதிரி என்ன செய்யும்? போய்கிட்டே தான் இருக்கும், போய்கிட்டே தான் இருக்கும். சிலர் அப்படித்தான் நினைச்சிட்டு தங்களே ஏமாத்திக்கிட்டாங்க. ஆண்டவர் கொடுக்குற அளவுக்கு மிச்சம் தரட்டும், அப்புறம் நான் என்ன செய்யறேன்? கொடுக்குறேன். இப்போ இருக்கிறது எனக்கே கடன் அடைக்க பத்தலை, வீட்டு செலவுக்கு பத்தலை, இந்த சம்பாத்தியம் பத்தலை, எனக்கு மிச்சம் எடுக்கிற மாதிரி இதெல்லாம் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்ட பிறகு நான் கொடுக்குறேன். ஒரு நாளும் அந்த சூழ்நிலை வரவே வராது. அதுக்காக தான் இதை சொன்னேன். கொடுக்குறவங்க இப்படி வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, மிச்சம் எடுக்க முடியுதான்னு பாருங்க. இந்த வாரம் இந்த மாதம் நான் கொடுக்க வேண்டிய 5000 ரூபாய் நான் என்ன செய்யலை, கொடுக்கல. அதனால நான் 5000 மிச்சம் பிடிச்சி நான் பேங்க்ல சேர்த்துட்டு வர்றேன்னு சேர்த்து பாருங்களேன். ஒன்றும் இருக்காது. டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதனால தான் சொல்றேன், என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொடுக்கிறதுங்கிறது கர்த்தர் வச்சிருக்கிற ஆவிக்குரிய நியதி. நியதி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சொல்றது ஒருவேளை சில நேரம் என்னை தப்பா நீங்க எடுத்துக்கிடக்கூடாது. ஆனால் சொல்றேன், நீங்க நான் பேசுறது கொடுக்கறத பத்தி பேசுறது எனக்கு நிறையறதுக்கு இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எனக்கு நிறையறதுக்கு இல்லை, எனக்கு 4 சொத்து சோகம் வாங்கி சேர்க்கறதுக்கு இல்லை. சிலருக்குள்ள இந்த தப்பான அபிப்பிராயம் இருக்கு. பாஸ்டர் கொடுக்கறத பத்தி பேசுறாருன்னா அவருக்கு காசு தேவைப்படுது, அவருக்கு பணம் தேவைப்படுது, ஊழியத்துக்கு தேவைப்படுது, அதுக்காக அவர் கொடுக்கறத. நோ, இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன அழைச்சவர், அவர் என்ன போஷிப்பார், எங்க தேவையை சந்திப்பார், நடத்துவார். சரியா? அதை பத்தி துளி கூட மனசுல கவலையே பயமே இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். நான் கொடுங்கன்னு வசனத்தை சொல்றது இது சத்தியம். இது அதை நீங்க செய்யாம இருக்கும்போது அதனால வர்ற ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்யறீங்க? இழக்கிறீங்க. உங்களுக்காகத்தான் நான் பேசுறேனே தவிர எனக்காக நான் என்ன செய்யலை, பேசலை. தயவு செய்து அப்படி தப்பான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க.
வச்சிருக்காதீங்க. சிலர் இப்படி இருப்பாங்க, பழி வாங்குற மாதிரி நினைச்சிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க. பாஸ்டர் ஒரு மாதிரி செய்தியில் பேசிட்டார், நான் இனிமேல் 4-5 மாசத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், தசம பாவம் கொடுக்க மாட்டேன். ஏங்க என்னையவா பழி வாங்குறீங்க? கொஞ்சம் பாருங்களேன், ஊழியத்தில் என்ன குறைஞ்சிருச்சு நீங்கள் கொடுக்காததுனால, என்னை பழி வாங்குறதுனால? எனக்கு எதுவும் தொப்பை குறைஞ்சிருச்சா, அல்லது முடி கொட்டி போச்சா? அதனால என்ன பிள்ளைங்க நீங்க? சிலருக்கு இப்படி எண்ணம், இவரை போட்டு பார்க்கணும். யாரை போட்டு பார்க்க? எனக்கு கேட்கின்ற அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிடாம ஆண்டவர் வச்சிருக்கிற ஒழுங்கு இது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமா உற்சாகமா கொடுக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இப்போ கிவிங் ஒரு டிசிப்ளினா இருக்குது. சரி, கடைசியாக இதை சொல்றேன். 7வது விட்னஸிங் அண்ட் டிசைப்ளிங். சுவிசேஷம் அறிவித்தலும் சீஷராக்குதலும் ஒரு டிசிப்ளினா இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவின் சீஷன் பிறருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை சொல்லணும். நம்ம ஒருத்தரையாவது சீஷர் ஆக்கணும். அல்லேலூயா. இயேசுவை நாம பின்பற்றுகிற மாதிரி அவங்களும் இயேசுவை பின்பற்றுகிறதற்கு நாம் வழிகாட்டி உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அதான் சுவிசேஷம் அறிவித்து சீஷராக்குதல் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒழுங்காய் காணப்படுகிறது. அதனால தான் அந்த வசனத்தை, அந்த வேத பகுதி இருக்கிறத காட்டினேன். இல்லை, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களுடனே கூட இருக்கிறேன். எங்க ஆண்டவர் சொல்றாரு? அந்த சீஷத்துவ பேசேஜில் தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த பேசேஜில் ஆண்டவர் சொல்றது என்ன? நீ சீஷராக பிறரை சீஷராக மாற்று. ஆமென் சொல்லலாமா? அங்கதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஸ்தோத்திரம். இப்போ ஒரு ஜெபம் உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை கேட்டீங்க இல்லையா? ஆண்டவரே, நான் சீஷர் ஆகிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திரம். இந்த சிஷ்யத்துவத்தின் ஒழுங்குகள், டிசிப்ளின் ஆஃப் அ டிசைபிள், சீஷனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஒழுங்குகளில் இந்த தனிப்பட்ட ஒழுங்குகள் இவைகள் என்ன, அதை இந்த நேரத்தில் உங்களோடு கூட கர்த்தர் பேசினார். ஆண்டவரே, என்னை தருகிறாப்பா. சர்வல்லமுள்ள தேவனே, உமது அருமை பிள்ளைகள் ராஜா, ஆண்டவரே, உங்களை பின்பற்றும்படி எங்களை அழைத்திருக்கிறீங்க. உங்களை பின்பற்றுவதற்கு எங்களை அழைத்திருக்கிறீங்க. உமக்கு சீஷராக இருக்கும்படி அழைத்திருக்கிறீங்க. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஸ்தோத்திரம், இந்த அழைப்பை நீங்க எங்க மேல கட்டாயமா திணிக்கல. நாங்க ஆண்டவரே சீஷரா உங்களுக்கு இருப்போம்னு சொல்லி உங்களை பின்பற்ற தீர்மானித்தோம். அப்படி வந்த பிறகு ஆண்டவரே, இந்த டிசிப்ளின்ஸ், ஆண்டவரே, இந்த ஒழுங்குகள் எங்களுடைய லைஃப்ல காணப்படுவதற்கு இன்னொரு முறை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு இதுல உதவி செய்யும். நாங்கள் பலவீனர் ஆண்டவரே, குறைவுள்ளவங்க. அப்பா, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.